தன்குட்டி எங்க போயிட்டு இருக்கீங்க இப்போ? லாங் டிரைவ் போறீங்களா? லாங் டிரைவ்ல கோவிலுக்கு போறோம் அப்படி சொல்ல. நாங்கள் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். எங்கள் தருண்குட்டி வந்து லாங் டிரைவ் போகிறோன்னு சும்மா சொல்லி கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா 3 நாள் லீவில் குழந்தைய நாங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. அவனுக்கும் கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அதனால் எங்கேயுமே போகல. சரி பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து ஒரு கோவில் போகலான்னு சொல்லி போனோம். அப்படி போகும்போது தான் வடபழனியில் வந்து ஐயனார் துணையில் வர அப்பா சாரும் அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. என் ஹஸ்பண்ட் போய் வாலண்டரியாக பேசுகிறார். அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். பட் அந்த அங்கிள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, பாவம் அவர் பக்கத்தில் கடைக்கு வந்திருப்பார் போல், எங்கள் கூடலாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த பார்த்த மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் ஆக்சுவலி இந்த கோவில் வந்து ஒரு 1 வீக்காக வந்து ரிப்பீட்டடாக யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் பார்க்கும்போது வந்துகிட்டே இருந்தது. இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள கோயில் வந்து காட்டில் இருக்காங்க. ஸ்ரீ துர்கை காளியம்மன் கோவில்னு சொல்லிட்டு மீஞ்சூர்னு தான் இருந்தது. நாங்கள் மீஞ்சூர்லேருந்து தேடி தேடி ஒரு கட்டத்தில் வந்து சரி இந்த கோவிலுக்கு போக வேண்டாம்ப்பா, நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். ஏன்னா பயமாக இருக்குது, நம்மளை அடித்து போட்டுட்டு போனால் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. எங்கள் ஊரே காடு மலைன்னு இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள நல்ல இன்டீரியர் கழனி, நல்லா சுற்றி கழனிக்குள்ளே அந்த அம்மா வந்து உக்காந்துருக்குறாங்க. யார் கேட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஊர் தெரியலங்க, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மேப்பில் போட்டால் மேப்பாக கூகுள் மேப் பொய் சொல்லாதுன்னு வாங்க, எங்கெங்கேயோ அது பாட்டு கூட்டிகிட்டு போய் விடுது. பார்த்தா அங்கே வந்து சின்ன கோவில் இருக்குது. இந்த கோவில் இல்லைப்பா, நெட்டில் இந்த கோவில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கெங்கேயோ சுற்றி தேடுறோம். வழியில் பார்த்திங்கன்னா மாடு அப்படி இப்படின்னு மழை வேற பெஞ்சி ரொம்ப சதன்னு இருந்துச்சு. எப்படியும் இந்த அம்மாவை இன்னைக்கு பார்த்துடணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே, அம்மா உங்களோட வழி எனக்கு வந்து பார்க்கணும், உங்களுக்கு எனக்கு வழி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு யோசிக்கிற செகண்டில் அந்த கோவில் வந்துருச்சுங்க. இதுவும் அந்த கோவில்ன்ற மாதிரி இருந்தது. சரி, ஏன்னா நிறைய காரு வண்டி நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து இந்த கோயிலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் அந்த அம்மன் மட்டும்தான் தெரியுவாங்க, சுற்றி நமக்கு பேக்ரவுண்ட் அந்த கோவில் தெரியாது இல்லையா. சரி எப்படியும் இன்றைக்கி பார்த்துடணும்னு சொல்லிட்டு போனால் எங்கள் அதிர்ஷ்டம் இன்றைக்கி கோவிலில் திருவிழா போல் அவ்வளோ கூட்டம் இருந்தது. போன எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்கம்மா, அப்புறம் சாமி பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. என் வீட்டுக்காரக்கா சரியான பசி, காலையிலேருந்து சாப்பிடல. நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போக 3.5 hours ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நான் போய் சாமி பார்க்குறேன், நீங்கள் போங்கப்பா போய் சாப்பிடுங்கன்னு அம்மா ஆன்ட்டி எல்லோரும் சாப்பிட்டாங்க. அந்த அம்மனோட பிளஸ்ஸிங் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து காலையில் இந்த கோவிலுக்கு சடனாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி ஒரு எப்போவுமே நான் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களான்னு எப்போவுமே செக் பண்ணுவேன். ஒரு 2 பேர் வந்திருந்தா கூட எனக்கு அன்றைக்கிடே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரி அது மாதிரி பார்க்கலான்னு பார்க்கும்போது நான் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்த்தா அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நான் அந்த கோவிலில் நின்றுட்டுருக்கேன், சத்தியமாக சொல்கிறேங்க, நான் அந்த கோவிலில் நின்றுட்டுருக்கேன். எனக்கு அப்படியே டிங் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா 700 600 800. நான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த கோவிலை விட்டு இந்த அம்பாவை பார்த்துட்டு நம்ம வெளியே போகிறதுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் உனக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்தியமாக சொல்கிறாங்க, அந்த கோவில் விட்டு எல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே என் ஃபோன் எடுத்து பார்க்குறேங்க, 1 டேயில் எனக்கு 900 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அது எவ்வளோ ஒரு மிராக்கல் பாருங்கள். என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சது வந்து உண்மையிலே எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பிங்க. அதை வந்து வேர்ட்ஸ்லேயே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோவில். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த கோவிலை ஒரு வாட்டி சாமியை பார்த்துட்டு வந்து எனக்கு